26/6/2026 வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் வெளியான காலை முரசு பத்திரிகையின் செய்திகளை தொகுத்து வழங்கும் நாம் இங்கே கதிர்கிறோம். எதிரணியில் இருந்து கூறியவற்றை அரசிலிருந்து செய்து காட்டுவோம். ஜனாதிபதி அன்றகுமார திட்டவட்டம் நேற்று சாணக்கியனிடம் தெரிவிப்பு. கடந்த கால ஊழல் படுகொலைகளின் பிரதான பங்காளிகள் எதிர்க்கட்சியினரே, நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி குற்றச்சாட்டு. போதைப்பொருள் விவகாரத்துடன் கட்சியினருக்கு தொடர்பில்லை, ஜனாதிபதிக்கு சஜித் நாடாளுமன்றில் பதிலடி. இவ்வாறான செய்திகள் முற்பக்க செய்திகளாக இடம்பெற்றிருக்கும் அதேவேளை முற்பக்கத்தில் டெங்கு மரணங்கள் 30ஆக உயர்ந்தன. உயிர்கொல்லி டெங்கு நோயின் காரணமாக இந்த ஆண்டில் 30 மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக இடம்பெற்ற செய்தியும் முற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. செம்மணி எலும்புக்கூடுகள் தொடர்பான DNA பரிசோதனைக்கு சர்வதேச உதவி பெறப்படும் என அமைச்சர் ஹர்சன நாடாளுமன்றில் உறுதி என்ற செய்தியும் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் உட்பட 3 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் ஹரக்காட்டாவை பாதுகாக்க லஞ்சம் வாங்கினராம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் ஜெய்ப்பூர் வலிவுளந்தோர் புனர்வாழ்வு நிலையத்தின் புனர் அமைப்பு செய்யப்பட்ட கட்டிடத்தின் மீள் திறப்பு விழா இன்று. TIN அதாவது டின் இலக்கம் பெறுவது தொடர்பாக தெளிவுபடுத்துகிறார் அரச அதிபர் என்ற செய்தி காணப்படுகிறது. அதனை பார்ப்போம். வரி செலுத்தினர் அடையாள இலக்கம் டின் பெற்றுக்கொள்வதற்காக யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதியில் அமைந்துள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் அண்மை நாட்களாக காலையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் தினமும் நிற்பது தொடர்பாக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் நேற்றைய தினம் அந்த அலுவலகத்தின் பிராந்திய ஆணையாளருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கலந்துரையாடினார். மேற்படி கலந்துரையாடியதற்கு அமைவாக பின்வர் விவரங்களை பொதுமக்களுக்கு அரசாங்க அதிபர் தெரியப்படுத்தியுள்ளார். வரி செலுத்துனர் அடையாள இலக்கமானது ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னர் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என எவ்வித கால வரையறையும் இதுவரை நிர்ணயிக்கப்படவில்லை. வரி செலுத்துனர் அடையாள இலக்கத்தினை பெற்றுக்கொள்வதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் எந்தவித கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது. அவ்வாறு கட்டணம் செலுத்துவதோ அல்லது பெற்றுக்கொள்வதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். ஏற்கனவே வரி செலுத்துனர் அடையாள இலக்கம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பின் உரியவர் தனது தேசிய அடையாள அட்டையினை காண்பித்து வரி செலுத்தினர் அடையாள இலக்க சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும். வரி செலுத்தினர் அடையாள இலக்கம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்காவிடின் நிகழ்நிலை முறைமை மூலமாகவோ அல்லது www.ird.gov.lk என்ற உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் உரிய விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பதன் மூலமாகவோ பெற்றுக்கொள்ள முடியும். தற்போது பதிவுகளை மேற்கொள்பவர்களுக்கான சான்றிதழ்கள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும்.